அந்த தேர்தலில் பணியாற்றிய 22 ஒன்றிய செயலாளர் 18 ஒன்றிய செயலாளர் நீங்க கூப்பிடல. இருக்கிற அணி செயலாளர்கள் யாரையுமே நீங்க கூப்பிடல. இருக்கிற பொதுக்குழு யாரும் கூப்பிடல. உங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுவிட்டு அவர்களை வைத்து தேர்தலுக்கே வேலை செய்யாத, தேர்தலை எதிர்த்து வேலை செய்தவர்களை கூட்டி வச்சு நீங்க என்ன தேர்தலுக்கான தோல்வி காரணத்தை கண்டுபிடிச்சீங்க? இப்ப சொல்ற தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறாரே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்களை கேட்கிற, உனக்கு தைரியம் இருந்தால், தரணி இருந்தால், தெம்பு இருந்தால், நாளைக்கு எப்போது மாணவனும் நீ கூட்டத்தை கூட்டு, எங்களை அழை. நாங்க உண்மையான காரணத்தை சொல்றோம். நாங்க விதண்டாவாதம் பண்ண வரல, காரணத்தை சொல்றோம். ஏன் தோத்தோம், எதுக்காக தோத்தோம், என்னத்து காரணத்துக்காக தோத்தோம். இன்றைக்கு வாய்க்கையே பேசுகிறார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. தோல்வி அடைந்து விட்டது காரணம் இந்த மாவட்ட செயலாளர். நான் கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்று, பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று நடைபெற்ற 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு இடையில நடைபெற்ற இடைத்தேர்தல், 26 நாடாளுமன்றத்தில் எதற்காவது ஒரு பைசா இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குற்றம் சாட்ட முடியும்? ஆமா, எந்த தேர்தலுக்காக அதை கொடுத்திருக்கிறாரு? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குற்றம் சாட்ட முடியும்? வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் மற்றவர்கள். வெற்றி தோல்வி இது எல்லோருக்கும் சமம். தோல்வியில நாங்களும் ஒத்துக்கிறோம். இல்ல எங்களுடைய பங்கு, எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. நாங்க ஏத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம், ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். இதுல எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆராய்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும், அதிமுக வலுப்பெறணும். இன்னொன்னு சொல்லுகிறார், டிடிவியை நாங்கள் தான் மறுத்தோம் என்று. இது அவருக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும். 2020 சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார், அடுத்து வாரிய தலைவராக கொடுங்கள் என்று கேட்டார். எதற்குமே ஒற்றுக்கொள்ளாததால் அன்னைக்கு 43 தொகுதியில் தோற்றோம். தேமுதிகவை கூட்டணியிலே திட்டமிட்டே வெளியேற்றப்பட்டது. இப்படி முறையாக கூட்டணி அமைக்காதது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்காதது, இது ஒரு தோல்விக்கான மிகப்பெரிய காரணம். இதையெல்லாம் உண்மையான காரணத்தை ஆராயாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்கள் மீது வீண் பழி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களால் சொல்ல முடியும். இப்படி இந்த எடுபடுகளை விட்டு பேச வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.